டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆடிப்பெருக்கு ஸ்பெஷல் சூப்பரான பலகாரம் ஒன்று இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீவல்னு சொல்லக்கூடிய ரிப்பன் பக்கோடா தான். நார்மலாக இந்த சீவல் பண்ணுறதுக்கு உளுந்து மாவை அரைச்சி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம உளுந்து மாவை இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். நல்ல மொறுன்னு இருக்கும். வீட்டில் நீங்கள் ஒரு பலகாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் சட்டுன்னு ரெடி பண்ணுற பொட்டுக்கடலை சீவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மீடியமான மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை கப்பு பொரிகடலை சேர்த்துக்கிடுவோம். பொட்டுக்கடலை இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஜல்லடை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை மாவை சலிச்சிக்கலாம். பொட்டுக்கடலை மாவை சலிச்சு எடுத்துடலாம். எப்படினாலும் லேசாக அந்த சின்ன சின்ன குருணை மாதிரி இருக்கும், அது வந்து நைஸாக தான் இருக்கணும், அதனால் சலிச்சு எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, பாக்கெட் மாவு தான் ஒரு கப்பு எடுத்துருக்கோம். அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு மேலே ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்த பிறகு அடுத்து சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனு மாவில் ஊற்றணுன்னு இந்த மாதிரி லேசாக பொரியணும். அதனால் சூடான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த சீவலுக்கு வந்து நல்லா வரும். சூடான எண்ணெய் சேர்த்துருக்கனால நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். அந்த எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா இதுவால் நசுக்கி பிசைஞ்சு விடுங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு வந்து நல்லா விரவி கொடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி விரவி கொடுத்த பிறகு அடுத்து தண்ணி ஒரு 100 ml தேவை தகுந்தாப்பில் ஊற்றிக்கலாம். தண்ணி அரிசி மாவுன்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். அடுத்து ஒரு கைக்குழி அளவுக்கு அப்படி தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 ml தான் தேவைப்படும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். மாவு லேசாக விரல் வச்சோன்னா நல்லா பதியணும். இந்த அளவுக்கு லேசான இலக்கம் இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு சீவல் புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீவல் சில்லு எடுத்தாச்சு. இது உள்ளே போட்டு நான் இன்றைக்கி அமுக்கு உலக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து லேசாக எண்ணெய் தடவி விட்டுறலாம். மே உலக்குலையும் லேசாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. அதேமாரி சில்லுலையும் எண்ணெய் தடவி விட்டுருங்க. உள் பக்கமும் லேசாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவை 2 உருண்டையாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிம்பிளான சீவல் சூப்பராக டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். ஒரு 3/4 உலக்கு இருக்க மாதிரி நம்ம மாவை புல் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அகலமான கடாயில் எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துட்டு எண்ணெய் சூடு வந்து நல்லா சூடானோடனே மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ புளிய போகிறோம். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பிழிஞ்சு விட்ருங்க. நம்ம அப்புறம் வந்து வெந்த பிறகு உடச்சிக்கலாம். கட் பண்ணி விடனாலும் விட்டுக்கலாம். ஒரு ரவுண்டு மட்டும் இப்படி பிழிஞ்சு விட்ருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சலசலப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி லேசாக எண்ணெயில் சுற்றி விடுங்க. நம்ம பிழிஞ்சு விட்டு ஒரு நிமிஷம் தான், 1 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 1 நிமிஷம் ஆச்சு. நல்லா சலசலப்பு குறைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு ரெடி ஆயிருக்கு. இந்த சீவல் இந்த பொட்டுக்கடலையை வச்சு இவ்வளோ ஈஸியாக, இவ்வளோ டேஸ்ட்டாக, இவ்வளோ மொறுப்பில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சால் மட்டும் வரும். அதனால் நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.